நீங்களே இப்படி தான். உங்களை மாதிரி ஒன்று கடவுள் செய்யவே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்பெஷல். உங்களுக்குள்ளே அது இருக்குது. வெற்றிடம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதயம் சுருங்குது. இல்லைன்னா இதயம் சுருங்காது. இதை விட உங்களுக்கு எப்படி சொல்ல? இதயம் எப்படி சுருங்கும்? உள்ளே ஏதோ காலி இருக்கணும். காலி இல்லாத இடத்துல ஷிங்க் ஆகுறது சாத்தியமா? விரினா வேலியை வச்ச இடமும் உள்ளும் வெளியுமா ஆடி நிற்குது. மாசித்த மாயோகம்னு திருமூலர் சொல்லிட்டு போகிறார். நானும் சொல்கிறேன். இவ்வளோ சொல்லியும் புரியல, நான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் திரும்பவும் கேளுங்க சொல்கிறேன். கடவுள் எப்படி தாங்க இது? இந்த கண்களால் அதை பார்க்க முடியும். அது பேர் பார்த்தல் இல்லை. அது பேர் என்ன இல்லை? பார்த்தல் இல்லை, வெற்றி அடைதல். அவர் பேர் விண்டவர். கடவுளை பார்த்த ஒரு விண்டவர், காட்சியை பார்க்குறவர் கண்டவர். காட்சியை பார்க்குறவர் கடவுளை பார்க்கல, கடவுளை பார்க்குறவர் காட்சியை பார்க்கல. ஸோ கண்டவர் விண்டவர். நல்ல வேலை என் தாத்தா ஒருத்தன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான். இதை எத்தனை பேர் எப்படி வேணா மொழிபெயர்க்கட்டும். இதை விட ஒரு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாதுன்ற நான். இதுதான் ரியல். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நான் இந்த சட்டை போகிறதுக்கு எனக்கு புதிய அதிகாரம் இருக்குது. ஒரு பிள்ளை எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன்? போட்டோம். இது அப்போ கடவுள் விஷயமா இதுன்னா இல்லை. அசைதல்னு ஒன்று இருக்குது. இல்லை அசைதல். வெற்றிடம் இல்லாமல் ஒரு பொருள் ஸ்பேஸ் இல்லாமல் மூவ் ஆகாது. இப்படி தான் சொன்னான் ரொம்ப எளிமையாக. நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டால், உன் வறுமைக்கு, உன் ஏழ்மைக்கு, உன் இயலாமைக்கெல்லாம் கடவுளை காரணம் காட்டுது அவன் தான். அவனால் தான் நான் அண்ணா வாழலைன்ற. நான் முயற்சி செய்யலையே, அவன் காரணமா? கடவுளிடம் போய் பிச்சை எடுங்கன்றான். கடவுள் நம்மளை பிச்சை எடுக்கிறதுக்காக கை செஞ்சாரு. இதை பிச்சையும் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், செருப்பு தைச்சும் கொடுக்கலாம். எதை செஞ்சால் பெஸ்ட்டு? பிச்சை எடுக்கிறதா செருப்பு தைச்சு தர்றதா? அப்புறமா என்ன? அதைத்தான் நக்கீரன் கேட்குறான். சங்க அறுக்குறது என் குளம், மாடை அறுத்து சாப்பிட்றோம்ல, பெருமைக்குது எனக்கு. பிச்சை எடுத்து வாழ்கிற உனக்கு என்னடா பெருமை? யார? வந்த தெய்வத்தை. இறையனார் ஒரு கவிஞர் இருந்தார், நக்கீரன் ஒரு கவிஞர் இருந்தார். ரெண்டு பேருமே கவிஞர்கள் தான், கடவுள்லாம் இல்லை. அவன் உயர்குலன்றதுனால அவனை கடவுள் நேராகிட்டானுங்க. அப்படிலாம் ஒன்று இல்லை. சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அருந்துண்டு வாழ்வோம், மரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வது இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லியும் புரியலாம் விட்டுருங்கன்றேன். நான் என்ன பண்ண முடியும்? உங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்னால். ஆனால் நான் வாழ்ந்தாகணும் பாருங்களேன். அதுக்கு தான் வேலை வச்சுக்கிறேன். பதில் ஈஸி. அதை அனுபவமாக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து தான் ஆகணும். நேர்மை தான்.